வணக்கம்ப்பா. நிறையா பேர் அல்சரு, வயிற்று புண்ணு இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வராமல் நீங்கள் இப்போ உடம்பு பார்த்துக்கலாம். வயிற்று வலி வந்தால் எதுவுமே சாப்பிட முடியாது, செய்ய முடியாது. வாயில் கெட்ட நாத்தம் வரும், மலச்சிக்கல் வரும், பல பிரச்சனை இருக்குது. அப்படியே எரியும், நெஞ்செல்லாம் எரியும். சில சமயத்தில் வயிற்று புண்ணு இருக்கவங்க இந்த நெஞ்சு எரிச்சல், அந்த நெஞ்சு வலி மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் தாங்க மாட்டாப்புல நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சோ என்னமோன்னு பயப்படுவாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த வெளியே போய் அடிக்கடி இந்த கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது, அப்புறம் வீட்டில் ஏதாவது இந்த நான்வெஜ் எல்லாம் செய்யும்போது காரம், புளிப்பு, உப்பு, கலரு, அது கலராக தெரியுங்க, கலர் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் சேரும்போது அது வயிற்றை புண்ணாக்கிடுது. அப்புறம் நேரங்கட்டு நேரம் சாப்பிட்றது, பசிக்கிற நேரம் சாப்பிட்றதுல அப்புறம் அவங்க சௌகரியத்துக்கு சாப்பிட்றது, அது புண்ணாகும். அப்புறம் ராத்திரியில் தூக்கம் கட்டால் வயிறு புண்ணாகும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆனால் தூக்கம் அந்த மாதிரி வயிறு புண்ணாகும். அப்புறம் தூக்கம் ஸ்ட்ரெஸ் ஆக கோவப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதிக்கிறது வயிறு தான். கோவப்பட்டாலே வயிறு புண்ணாக போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல முறையாக சாப்பிட்டு, வீட்டு சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு, காரம் புளிப்பு இல்லாத உணவுகளை சாப்பிட்டு, அப்படியே உங்களுக்கு வந்துருச்சா தேங்காய் பாலை குடிங்க. காப்பி டீயை ஒதுக்கிடுங்க. காலையிலேயும் சாயந்தரமும் தேங்காய் பால் ஒரு அரை டம்ளர் கூட குடித்தா போதும். கொதிக்க விடாமல் லேசாக சூடு வச்சு குடிச்சுக்கோங்க. அப்புறம் காலை எழுந்திரிச்சோடனே நீராகாரத்தை குடிக்கலாம். பழைய சாதத்தை சாப்பிட்லாம். பழைய சாதம்னா புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு அது புளிச்சு வராமல் இருக்க அளவுக்கு அதை நீராகாரம், பழைய சோறு அப்படி சாப்பிட்லாம். அப்புறம் வயிற்றில் புண்ணு விழுந்துருச்சா, இந்த வெண்பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை ஒரு சின்ன ஒரு கீத்தை எடுத்து தோலை சீவிட்டு விதையை எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்து அப்படியே குடிக்கலாம். இல்லை நாங்கள் வடிச்சதையும் குடிப்போம்னாலும் குடிச்சுக்கோங்க. அப்படியே குடித்தா கொஞ்சம் நார்ச்சத்து கிடைக்கும். அதனால் அப்படிலாம் செஞ்சு நீங்கள் வயிற்று புண்ணை சரி பண்ணலாம். வயிற்று புண் வராத அளவுக்கு நீங்கள் இருக்கணும், அதுதான் முக்கியம்.